அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 2, அதாவது புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, அமாவாசை திதி. உத்திர நட்சத்திரம் மத்தியானம் 12:23 வரை, அதற்கு மேல் அஸ்த நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரம் கும்பராசிக்காரங்களுக்கு கூடியது. ராகு காலம் மத்தியானம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:15லிருந்து 10:15 வரை. சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இப்போது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. தவிர்க்க வேண்டியது சிவப்பு. நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருளுக்கு பூரி அல்லது சப்பாத்தி, கோதுமையில் தயார் செய்தது. இப்போது நம்ம யோகத்தை பற்றி பார்த்துட்டோம்னா இன்றைக்கி 2 யோகங்களை பார்க்கலாம். அதில் ஒன்று இந்திர யோகம்னு சொல்லுவாங்க. லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசியின் அதிபனும் 11ஆம் ராசியின் அதிபனும் பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, அதாவது பரிவர்த்தனை செய்து கொள்வதோடு லக்கணத்திற்கு 5ஆம் இல்லத்தில் சந்திரனும் இருந்தால் இந்திர யோகம் கிட்டும். அதாவது 5th லார்ட் அண்ட் 11th லார்ட், 5ஆம் வீட்டுக்குடையவனும் 11ஆம் வீட்டுக்குடையவனும் கிரகமாரி யோகம் பரிவர்த்தனை செய்து கொண்டால் 5ஆம் இடத்துல சந்திரனும் இருந்தால் அதற்கு பேர் இந்திர யோகம்னு பேர். இந்த இந்திர யோகம்னது ஜாதகர் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கு வழிவகுக்கும். அரச போகத்தை அனுபவிப்பார். அப்போ 5ஆம் வீடு 11ஆம் வீடு அதுக்கு முக்கியத்துவம் வகிக்கிறது. அடுத்து துர்தர யோகம், அதாவது சூரியனை தவிர சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன் இந்த 5 கிரகங்களும் சந்திரனுக்கு 2ஆம் ராசி அல்லது 12ஆம் ராசி, அதாவது முன்ன பின்ன தங்கினாலும் அதை பார்வை பெற்றிருந்தாலும், சுக்கிரனின் சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலும் துர்தர யோகம் கிட்டும். இந்த ஜாதகமும் இந்த யோகம் பெற்றவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் சுகபோகங்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார். அதாவது சூரியனை தவிர சனி, செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன் ஆகிய 5 கிரகங்களும் ஜாதகத்துக்கு சந்திரனுக்கு 2ஆம் வீடு அல்லது 12ஆம் வீடு, அதாவது முன் அல்லது பின் சுபகிரக பார்வை பற்றி இருந்தால் அதற்கு துர்தர யோகம் என்று பெயர். இந்த இது உள்ளவங்க, இந்த யோகத்தை அடைந்தவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகவும் சுகபோகங்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார்கள். ஓகே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. வீட்டு வாடகை பணம், வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு வாடகை பணம் சரியாக வர்றதில்லை. வாகன ரிப்பேர் கூட சேருகிறது. அன்னையின் உடலில் கொஞ்சம் டல்லாக வீக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு, அந்த மேசராசியில் உள்ள மாணவர்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைகிறது. ஆனால் பணவரவு மாத்திரம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. முயற்சிக்கு தக்க வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். இளைய சகோதரன் அல்லது சகோதரி மூலம் ஆதாயம் வருகிறது. மனம் ஓரளவு நிறைவாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். வீடு, நிலம், வாகன சேர்க்கை உண்டாகிறது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்றது. மக்களால் மகிழ்ச்சி. பண செலவு அதிகமாயினும் தேவையான பணம் சேருகிறது. அடுத்து கடகராசி. மனம் சற்று சோர்வாகவே இருப்பதால் மந்தகதியில் செயல்படுகிறீர்கள். ஒரு லேசினஸ், சோம்பல்தனம் தான் ஜாஸ்தி தெரியுது. அதே சமயம் பந்தயம், லாட்ரி முதலியவற்றில் வெற்றி பெறுகிறீர்கள். நாளை முதல் மிகவும் உற்சாகத்துடன் செயல்பட போகிறீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்பட போகிறது. அடுத்து சிம்மராசி. உத்தியோகத்தில் சின்ன பிரச்சனை, அதாவது மேலதிகாரிகள், சுப்பீரியர்ஸ் பழி வாங்குவது போல் நடந்து கொள்கிறார்கள். மாணவர்களுக்கு எஜுகேஷன், கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்கள் உதவி செய்வார்கள். புதிய வீடு வாங்கும் எண்ணம் உண்டாகிறது. அடுத்து கன்னியாராசி. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆகியவை கிடைக்கின்றன. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. அடுத்து துளாராசி. உத்தியோகத்தில் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் பெரிய அளவில் கடன் தொல்லை இல்லை. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. மக்களால் கூட மகிழ்ச்சியே. அடுத்து விருச்சிக ராசி. தொழிலில் நல்ல முன்னேற்றம், மனசில் மகிழ்ச்சி, உற்சாகம், உத்வேகம் உள்ளது. தகப்பனார் யோசனை நல்ல பலனை தருகிறது. உயர்கல்வி கற்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். விருந்துக்கு சென்று வருகிறீர்கள். அந்த பொழுது நல்ல பொழுதாகவே இனிய பொழுதாகவே கழிகிறது. அடுத்து தனுசு ராசி. உத்தியோகத்தில் சற்று சின்ன பிரச்சனை. வேலை தேடும் முயற்சி வெற்றி பெறவில்லை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ளுங்கள். மனைவி மக்களால் சந்தோஷமே. அடுத்து மகர ராசி. வாலிப வயதினருக்கு காதல் வசப்படக்கூடிய சூழல் உருவாகின்றது. ஏற்கனவே காதலிப்பவர்களுக்கு திருமணத்திற்கு சம்மதம் கிடைக்கின்றது. குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று வரப்போகிறது. வெளிநாட்டு தொடர்புகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. நீங்கள் நல்லதாக கூற போய் அது கெட்டதாகவே விடுகிறது. உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கிறது. கடன் தொல்லை கொஞ்சம் மனசை உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. மெடிடேஷன் செஞ்சுக்கிட்டு வாங்க. அன்னையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். அடுத்து மீனராசி. தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் இண்டிகேட் பண்ணுறாங்க அந்த கிரகங்கள். அதாவது தொழில் மாற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகிறது. கணவன் மனைவி மத்தியில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உறவு மகிழ்ச்சிகரமாகவே செல்கின்றது. புதிய தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் அது வலுப்பற்று கொண்டே போகிறது. அது ஆரம்பிக்கும் சூழ்நிலை கூடிய சீக்கிரம் கரிந்துவிடும். சகோதரர்கள் உதவி செய்கின்றார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.